ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹார்திக் பாண்டியா மொதல் மேட்ச் மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ரெண்டாவது மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான ஒரு கேப்டன் ஆகிட்டார். அவர் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? நான் சில விஷயங்களை சொல்கிறேன். வீடியோட எண்டில் உங்கள் முடிவு என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை பிடிச்கோ ஹாய் ஃப்ரம் பாலா. ஜிடியோடைய கேப்டனாக இருந்து எம்ஐக்கு வந்து எம்ஐயில் 2 மேட்ச் தோல்விகளை கண்ட ஹார்திக் பாண்டியா அவர்கள் தன்னுடைய கேப்டன்சியில் என்னென்ன விஷயங்களை எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் லைட்டாக நம்ம கொஞ்சம் அப்படியே அலசி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மேட்ச்சில் வந்துட்டு ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை மாற்றிருக்காரு அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. டீமில் உள்ளே கூப்பிட்டுச்சு, தம்பி என்ன பண்ணிக்கிருக்க, ஃப்ரான்ச்சைசி பேர் அநியாயத்துக்கு கெட்டு போய்க்கிருக்குது, தயவு செய்து ஒழுங்காக நடந்துக்க அப்படிங்கிறத யாரோ கூப்பிட்டு வச்சு பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சொன்னாங்களா இல்லை ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லியிருக்காங்கங்கிறது உறுதி. ஏன்னா இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் சில விஷயங்களை அவரே மாற்றியிருக்கார். அதாவது ஹார்திக் பாண்டியா அவர்களே போய் லாங்கில் நின்று, ஏன்னா அவரெல்லாம் வந்து நல்லா ஓடி சரியாக டைவ்லாம் கூட அச்சு கேட்ச் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கிற ஆள். அவர் வந்து லாங்லலாம் போய் தைரியமாக நிற்கலாம். ஏன்னா விராட் கோலிலாம் கேப்டனாக இருக்கும்போது பல தடவை பார்த்தீங்க அப்படின்னா தோனி ஒருத்தர் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் உள்ளே இருக்கிறாரு. அவர் 30 யார்ட் சர்க்கிளில் விக்கெட் கீப்பிங்கில் இருக்கிற எல்லா கதையும் அவர் பார்த்துப்பாப்பில். நம்ம லாங்கில் நின்று வர கேட்சை பிடிப்போம், டைவ் அடிப்போம், ரன்ஸை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல வந்து விராட் கோலி ரொம்ப வந்து கீனாக இருந்தார். ஸோ அதனால் ரோஹித் சர்மா அவர்களுடைய அந்த ஒரு பொசிஷனிங்கை இந்த மேட்ச்சில் வந்து இவர் மாற்றிருக்கார். அதாவது ஹார்திக் பாண்டியா நான் உள்ளே இருந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பவுலரோட கதை பேசினே இருக்கிறதுக்கு பதிலாக நான் போயிட்டு வெளியே நின்றுக்கிறேன், நான் பவுண்டரி என்ன பார்த்துக்கிறேன், தலைவரே உங்களை அனுப்புனது நான் தப்பு தேவையா போட்டு செய்யணும்னு செய்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்களுடைய பழைய பொசிஷனில் நீங்கள் இருங்க, அதுதான் உங்களுக்கு அழகு அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கொஞ்சம் அப்ரோச்சாக மாற்றிருக்கிறாரு ஹார்திக் பாண்டியா. இது நம்பர் 1. ரெண்டாவது நம்பர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பும்ரா அவர்களை வந்து இந்த பவுலிங் போடாமல் வைக்கிறது. இந்த மொதல் 3 ஓவர் 4 ஓவர் வரைக்கும் அவரை போடாமல் பண்ணுறது, அதில் என்ன எனக்கு புரியல. அதாவது உங்களுடைய ஸ்ட்ரைக் பவுலர் பும்ரா அவர்கள் தான். அந்த ஸ்ட்ரைக் பவுலரை நீங்கள் உட்கார வச்சுட்டு ஒரு 3-4 ஓவர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே ரிக்வயர்ட் ரன் ரேட் வந்து நைட்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரானுங்க, நம்ம ஓவர் ரைட்டாக அடிக்கிறானுங்கிற ஃபீல் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு இது எதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ இன்னும் கொஞ்சம் அவர் வந்து இந்த பும்ராவை வந்து ஸ்டார்டிங்லேயே போட வைக்கலாம், அவரை ஃபஸ்ட் ஓவர் கொடுக்கலாம், இவர் வேணும்னா ஒரு 4வது ஓவர் 5வது ஓவர் வந்து போட்டுக்கலாம். ஹார்திக் பாண்டியா தான் வந்து முதல் ஓவரையோ 2வது ஓவரையோ போடணும்னு நினைக்கிறதும் வேற ஒரு பவுலரை வந்து அந்த இடத்துல வைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு புரியலை. எனக்கு வந்து பிடிக்கலைன்னு சொல்கிறேன், நான் புரியலை எனக்கு அது என்ன கான்செப்ட். ஒரு வேளை வந்து அதில் ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கா, அது எதுக்கு மைண்ட் கேம் ப்ளே பண்ணுறீங்களா, இல்லை என்ன நடக்குது அதில் எதுக்கு அப்படின்றத சொன்னால் கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து அடுத்தது. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம 3வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா தன்னை வந்து பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணிக்கிறத பார்க்குறோம். பவுலிங் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பேட்டிங்லையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறாப்புல. பட் இந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் நல்ல ப்ரொமோஷன் தான் இருக்குது. பட் டைமிங் தான் லைட்டாக மிஸ்ஸு. என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்து அழகாக நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போதும் இவங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரே தான் அதை பார்த்துக்கிறாரு. இல்லை டீம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, இப்போ போய் ஆடுங்க அந்த மாதிரி நேரத்தில் இவர் என்ன பண்ணிடுறாரு, வேறு ஒரு டெசிஷன் எடுத்து இவங்களை வந்து அனுப்பிடுறாரு. ஸோ இவருடைய டெசிஷனில் ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு தவறுகள் இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம கடைசி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா அவர்கள் டிம் டேவிடை ப்ரொமோட் பண்ணி மேலே அனுப்பியிருந்திருக்கலாம், இவர் அதுக்கப்புறமா வந்திருக்கலாம். இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ரிக்வயர்ட் ரன் ரேட் ஏறிக்கிட்டே போகுது, கடன்னு அப்படிப்பட்ட ஏறிட்டே போயிட்டு இருக்க ரிக்வயர்ட் ரன் ரேட் இடத்துல டிம் டேவிட் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தாருன்னா, ஒரு பவர் ஹிட்டர் இருந்திருந்தாருன்னா நிறைய ரன்ஸ் வந்து முன்னாடியே கொஞ்சம் கிடச்சிருந்துருக்கும். ரிக்வயர்ட் ரன் ரேட் இவ்வளோ ஏறி போய் டென்ஷனை பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்காதுங்கிறது தான் நம்மளுடைய சில பேர் சொல்லக்கூடிய கருத்து.
அடுத்து 4வது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டனாக அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து சீனியர் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து சீனியர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வந்து தன்னுடைய அறிவுரைகளை வந்து கேட்டு வாங்கிக்கிறாருங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவங்க வந்துட்டு அவங்களுடைய மிக முக்கியமான அவங்களுடைய டீமுடைய ஒரு பெரிய அசட்டையோ ஒரு முன்னாள் கேப்டனையோ சீனியர் பிளேயரையோ அவங்கள கூப்பிட்டு அவங்களோட தான் டிஸ்கஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து கிராப் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரோஹித் சர்மாவை யூஸ் பண்ணுறாரா அப்படின்னா நம்ம பார்த்த வரைக்கும் இல்லை. ரோஹித் சர்மா அவர்களை விட ஹார்திக் பாண்டியா தன்னுடைய இதை வந்து எல்லாத்தையும் நம்மளே எடுப்போம், ஏதாவது வேணும்னா வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா கிட்டக்க போகிறதே கிடையாது. ரைட்டா, இவர்கிட்ட போடுறது கிடையாது, நமக்கு ரோஹித் சர்மா கிட்ட போடுறதே கிடையாது. எல்லாத்தையும் இவரே எடுத்துக்கிறாப்புல எல்லா முடிவையும். ஸோ அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இவர் வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸோடலாம் கன்சல்ட் பண்ணி, வாப்பா ரோஹித் சர்மா மட்டும் இல்லை, நீ தான் பெரிய சீனியர் பிளேயர், நீ ஐடியா கூட அப்படி இப்படின்னா கொஞ்சம் கேட்டு கலந்து ஆலோசித்து நடந்துக்கிட்டாருன்னா அது இன்னும் டீமுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணீங்க என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது உங்களுக்கு உங்கள் படம். ஓகே பாய். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.